பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல உங்களை கீர்த்தியா புகழ்ச்சியாய் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. எந்த இடத்தில் நாம் தலை குனிவு ஏற்பட்டோமோ, எந்த இடத்தில் வெட்கத்தை அனுபவித்தோமோ, அதே இடத்துல கர்த்தரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறார். இப்படி நிறைய வாக்குத்தத்தங்களை வேதத்தில் வாசிக்க முடியும். எந்தெந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டோமோ, தலை குனிவை ஏற்படுத்தணும். தாவீது சொல்லுகிறான், என் தலையை நீர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அவர் என் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் ஒரு நாளும் வெட்கப்படுவதை, தலை குனிவதை அவர் விரும்புவதே கிடையாது. தாவீது சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை தலை குனிய விட மாட்டேன். நீ வெட்கப்பட்ட இடத்துல, நீ அவமானத்தை, நீ நிந்தைகளை சந்தித்த இடங்கள்ல நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வார்த்தையை பர்டிகுலரா தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நீங்கள் தலை குனிவை இனி சந்திப்பது கிடையாது. எந்த இடத்துல, எந்த தேசத்துல, எந்த மனிதர்களால யாருக்கு முன்பதாக வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, தலை குனிவை, நிந்தைகளை, அவமானங்களை சுமந்தீர்களோ, அந்த ஜனக்கூட்டத்திற்கு முன்னே அதே இடத்துல அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாய் வைக்க போகிறார், கீர்த்தியாய் வைக்க போகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் புகழ்ச்சியாய் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க சொந்த குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கீர்த்தியாய் வாழ செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விலகி ஓடினானாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அவன் வஸ்திரத்தை விட்டு விலகி போகும் பொழுது எத்தனை பேர் இவனை ஏளனமாய் பேசி இருப்பார்கள். அவன் மேல் செய்யாத தவறுக்கு ஒரு குற்றச்சாட்டு அவன் மேல் செலுத்துகிறார்கள். அந்த குற்றச்சாட்டை சுமந்தவனாய் வஸ்திரத்தை ஸ்தோத்திரம் உதறி தள்ளிவிட்டு அவன் ஓடுகிறான். கேலியும் கிண்டலுமாய் பார்த்தார்கள். அவனை வித்தியாசமாய் அவர்களை ஒடுக்கி அவனை தலை குனிவை ஏற்படுத்தினார்கள், நிந்தைய அவமானப்படுத்தினார்கள். ஆனா எந்த தெருக்கல்ல அவன் வஸ்திரம் இல்லாம ஓடினானோ, அதே தெருக்கல்ல கர்த்தர் யோசேப்பை ராஜ வஸ்திரத்தை அலங்கரித்து ராஜா போற வண்டியில ஓட செய்தார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. சில மாதங்களுக்கு முன்பதாக அதே தெருவில் தான் வஸ்திரம் இல்லாமல் அவமானப்படுத்தப்பட்டு ஓடினான். ஸ்தோத்திரம். பரிசுத்தத்திற்காய் அவன் ஓட ஆரம்பித்தான். ஆனால் அதே இடத்துல எந்த போத்திபார் இவனை ஸ்தோத்திரம் ஜெயில பிடிச்சு போட்டானோ, அதே போத்திபாருக்கு முன்னாடி வெட்கம் அனுபவித்த அதே தேசத்துல கர்த்தர் அவனை புகழ்ச்சியாய் வைத்தா, கீர்த்தியாய் வைத்தா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தாரால் அவமானப்படுத்தப்பட்டீர்களா, தள்ளப்பட்டீர்களா, உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா. நீ வெட்கம் அனுபவித்த தேசத்துல நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்.
Praise God. இனி தலை குனிவு அல்ல, இனி வெட்கப்படுகிற அவமானம் அல்ல, இனி நிந்தைகள் அல்ல. கர்த்தர் நிந்தையை புரட்டி தள்ள போகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலான இரட்டிப்பான பலன் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்காய் நில்லுங்கள், பரிசுத்தத்திற்காய் நில்லுங்கள். தேவனை ஆராதிப்பதில், தேவனை கிட்டி சேர்வதில் இன்னும் உறுதியாய் தரித்திருங்கள். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மேல மேல கனத்துக்குரியவராய் மாற்றுவார். தாவீது அந்த கோலியாத்து கூட நான் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவனை ஏளனமாய் பார்த்தார்கள். சவுல் ராஜா கூட நீ சிறுவன், நீ இளைஞனாய் இருக்கிறாய், ஆனால் கோலியாத் அப்படிப்பட்டவன் அல்ல. அவனை கோலியாத்தை குறித்து சவுலே பயங்கரமா சர்டிபிகேட் கொடுக்கிறான். ஆனா சண்டை போல போறேன்னு சொன்ன அந்த தாவீதை குறித்து ஏளனமாய் பேசினான். சவுலுடைய வஸ்திரத்தை கூட தாவீதுக்கு அப்பியாசம் இல்லை, அதை போட்டு பழக்கம் இல்லை. எல்லாரும் அவனை கேலியாய், கிண்டலாய், அவமானமாய் பார்த்தார்கள். தாவீதின் சகோதரர்கள் தாவீதை நிந்தையாய் பார்த்தார்கள், எரிச்சலோடு பார்த்தார்கள். ஆனால் எந்த இடத்தில் தாவீது நிந்திக்கப்பட்டான், அதே கோலியாத்து கூட தாவீதை நிந்திக்கிறான். நான் என்ன நாயா, கல்லையும் கம்பையும் கொண்டு வர்றியே, நான் என்ன நாயா? எல்லாராலும் நிந்திக்கப்பட்டான். கூட பிறந்த சகோதரர்கள், சோத்திரம், அந்த அரண்மனையில் இருந்தவர்கள், போர் சேவகர்கள், எதிரி நாட்டு சோத்திரம் வீரர்கள், கோலியாத் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டான். ஆனால் நிந்திக்கப்பட்ட இடத்துல சோத்திரம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? சோத்திரம், எந்த கோலியாத்து நிந்தித்தானோ, எந்த சவுல் நிந்தித்தானோ, அவர்களுக்கு முன்னாடி கோலியாத்த கர்த்தர் முகம் குப்பர விழ வைத்தார். சவுலுக்கு முன்னாடி தாவீது கொன்றது ஸ்தோத்திரம் 1000 1000 1000 என்று பாடி கர்த்தரை மயப்படுத்தினார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? சத்தமாத்தான் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்புங்கள், வெட்கப்பட்ட இடத்துல நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க போறீங்க. ஓ பிரைஸ் காட். வெட்கப்பட்ட இடத்துல அடுத்த 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 எல்லைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். சோத்திரம், அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிற பாத்திரங்களாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம், அந்த வெட்கத்திற்கு பதிலான இரட்டிப்பான மகிழ்ச்சி உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட். ஆண்டவரே, என் ஜனங்கள் எந்த இடத்துல யாருக்கு முன்னே வெட்கப்படுத்தார்களோ, ஆண்டவரே அவமானப்பட்டு வெளியே ஓடினார்களோ, அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சில பந்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவதற்கு நீர் ஆயத்தம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்களை தாரும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். உயர்ந்திருப்பார்களா? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். வெட்கப்பட்ட இடத்துல ஸ்தோத்திரம், அவமானத்தை அனுபவித்த இடத்துல, ஆளுகை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.